வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். எங்க ஊரு திருவொற்றியூருங்க. திருவொற்றியூர்ல வடுவுடியம்மன் தியாகராஜர் கோயில பத்தி தான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேங்க. நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையான சூப்பரான புது தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்க போறேங்க. திருவொற்றியூர் கோயில் எப்போ தோன்றுச்சு தெரியுமா? பழமையான வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரளய காலத்துல பிரம்மதேவன் வேண்டுதலுக்கு இணங்க சிவன் இந்த பிரளயத்தை விலக்கி வச்சதாங்க. அதாவது அதனாலதான் திருவொற்றியூர் என்ற பெயர் பெற்றதாங்க. இந்த தலத்துல மூலவர் யார் பாத்தீங்கன்னா ஆதிபுருஷர். வாசிக் என்ற நாகம் முக்தி வேண்டி வழிபட்டதுனால சிவன் புற்று வடிவில தோன்றி அவருக்குள்ளேயே ஐக்கியமானதாக ஐதீகம்னு சொல்றாங்க. ஆமாங்க, லிங்கத்தை சுற்றி ஒரு நாகம் படையெடுத்த மாதிரி தாங்க இங்க சுயம்புவா காட்சி அளிப்பாரு. மூலவர் புற்றீஸ்வரருக்கு பின்னாடி பெட்டி வடிவிலான ஒரு லிங்கமும் இருக்காங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்ததான். ஆனா அதை நம்மளால பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அட்சரங்கள் அதாவது எழுத்துக்களை உபதேச ஸ்தலம்னு சொல்றாங்க. இங்க அம்மன் யார் தெரியுமா? நம்ம வடுடி அம்மன் தாங்க. திரிபுர சுந்தரின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களை பத்தி பெரிய வரலாறு இருக்குங்க. அதையும் பார்க்க போறோம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர் காலத்துல இருந்து இருக்குதுங்க. ஆலயம் கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுல சோழ மன்னர்களால தான் பெருசா விரிவுபடுத்தி கட்டினதாங்க. அது மட்டும் இல்லைங்க, பட்டணத்தாருக்கு பேய் கரும்பு இனித்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. பட்டணத்தாருக்கு இங்கதான் முக்தி கிடைச்சதுங்க. இவருக்கு தனியா ஒரு கோயிலே பீச் பக்கத்துல இருங்க. அது மட்டுமாங்க, ஓலைச்சுவடிய பட்டணத்தார் எழுதின ஓலைச்சுவடி இங்க இன்னமும் பத்திரமா பாதுகாக்கப்படுதுங்க. அது எங்க இருக்கு தெரியுமா? நம்ம ஆதிபுருஷர் பக்கத்துல நடராஜ சன்னதியில உள்ள வச்சிருக்காங்க. இப்பவும் பட்டினத்தாருக்கு குரு பூஜை நடக்கிறப்போ இந்த ஓலைச்சுவடிய அழகா திருவிழாவா மேலத்தாளத்தோட பட்டினத்தார் கோயில் கொண்டு போவாங்க. திருவிழா முடிஞ்சதும் மறுபடியும் கொண்டு வந்து நம்ம திருவொற்றியூர் பெரிய கோயிலே வச்சிருவாங்க. இது பெரிய விழாவாவே கொண்டாடப்படுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த திருவொற்றியூர் பெரிய கோயில எல்லாமே 2 தாங்க. அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம சேனலை எப்பவும் போலவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. பாய்.